11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு 7th 8th 9th இந்த 3 சாப்டர்லேருந்து கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 7th லெசன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ், 8th வெக்டர் அல்ஜிப்ரா, 9th டிஃபரன்ஷியல் கால்குலஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 லெசன்லேருந்து நம்ம கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின் பேப்பர்ன்றது கிடையாது, இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். எந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்க, ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாடலில் என்ன பண்ணுங்கள், நிறைய சம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். ஓகேவா? 10 கேட்பாங்க, நம்ம என்ன பண்ணணும், 10மே எழுதணும். ஓகேவா? இந்த 3 லெசன்லேயுமே 7, 8, 9 இல்லையா? நெக்ஸ்ட்டு பார்ட் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 2 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ கொஷின் நம்பர் 16 கம்பல்சரின்னு கேட்டிருக்காங்க. 6 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா? 6 கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதில் 4 எழுதணும். ஸோ 11th ஒன் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 மார்க். If A is a 3x4 matrix and B is a matrix such that both A transpose into B and B into A transpose are defined, what is the order of the matrix B? A matrixோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க 3x4ன்னு. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரூஃப் மாதிரி கொடுத்துட்டு அதில் பியோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல 16th சம் இது. ஓகே, நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் A and B so that the following matrices are singular. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் பியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்மால் பி இருக்குல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.4ல 4th செகண்ட் சம். ஓகேவா? 4th ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, செகண்ட் சப் டிவிஷனில் பி கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 13th ஒன். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ். 2 வெக்டார்ஸ் கொடுத்துட்டு அதோட ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, தீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிள் 8.16. அடுத்த கொஸ்டின். இஃப் G is a centroid of a triangle ABC. Gன்றது ஏபிசின்ற ட்ரையாங்கிளுக்கு சென்ட்ராய்டாக இருந்ததுன்னா நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, GA vector plus GB vector plus GC vector is equal to 0 vector அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, இது எக்ஸசைஸ் 8.1ல 10th சம். அடுத்தது 15th ஒன் பார்த்தீங்கன்னா F and G அப்படின்றது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் G of 3 நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 9.5ல 8th சம். நெக்ஸ்ட்டு 16th எவால்வேட் கேட்டிருக்காங்களா, இது 9th சாப்டர். ஓகேங்களா? எக்ஸசைஸ் 9.2ல 13th சம். நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் 6 கொடுத்துட்டு நம்ம 4 அட்டென்ட் பண்ணணும். அதில் கொஷின் நம்பர் 22 கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் கொஷின், ப்ரூவ் தட். என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் தட் சம். ஓகேங்களா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.2ல 4th சம்மு. நெக்ஸ்ட் 18th சம் இருக்கு இல்லையா, என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிசஸ். ஸோ இது மாதிரி மாடல்லாம் நிறைய கேட்குறாங்க இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணுறது சிங்குலர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.4ல 3rd சப்டிவிஷன். அடுத்து 19th கொஸ்டின். இஃப் A vector and B vector are 2 vectors such that modulus of A vector ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, modulus of B vector ஒரு வேல்யூ, A vector dot B vector அதோட ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, டாட் ப்ராடக்ட். ஓகேங்களா? நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் பிட்வீன் A vector and B vector. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.3ல 3rd சம். ஓகேங்களா? ஸோ வெக்டர் அல்ஜிப்ரான்ற சாப்டர். அடுத்து 20 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எனி வெக்டர் A. ஸோ இது ப்ரூவ் தட் சம். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் 8.4ல 8th சம். நெக்ஸ்ட் 21. ஸோ இது எக்ஸசைஸ் 9.4ல 4th சம். ஓகேங்களா? டிஃபரன்ஷியல் கால்குலஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 22. இது கம்பல்சரி சம் இல்லையா,
இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 9.4ல் 23rd சம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேவா. சரி, 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்றுத்துலேயும் 2 சப்டிவிஷன் இருக்குது. ஆர் கொடுத்து கேட்டிருக்காங்களா, 2 இடத்துல ஏன்னா 1 நம்ம அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. 23 எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரூவ் தட் சம். அதில் ஃபஸ்ட்டு சம் இருக்கு இல்லையா, அது வந்து எக்ஸாம்பிள் 7.24. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, எஃப் காஸ் 2 தீட்டான்னு கேட்டிருக்காங்களா, அது எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட்டு சம். நெக்ஸ்ட் 24 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மீடியன்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது வந்து தியரம், ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரம். சரிங்களா. தியரம் நம்பர் 8.3 இதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் கொடுத்து கேட்டிருக்காங்க இல்லையா, ஷோ தட் த ஃபாலோயிங் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 8.2ல் 9th சம் வெக்டார் அல்ஜிப்ரால வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 25th எவால்வேட் லிமிட் கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 9.2ல் 11th சம். அடுத்தது செகண்ட் இருக்கு இல்லையா, ஆர்னு கொடுத்துருக்காங்களா, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 9.5ல் 3rd சம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் மிட்டம் டெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா. செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கேட்கலாம், இந்தந்த சாப்டர்ஸ்லேருந்து இந்தந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலான்ற ஒரு மாடல் தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் இம்பார்ட்டண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த கொஷின் பேப்பர், ஸோ இதில் இருக்கிற மாதிரி மாடலில் சம்ஸ் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ஆல் த பெஸ்ட்.